ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். எக்கு வச்சு நான் ஒரு 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை நான் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேஸை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம வறுக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம கலர் வந்தாலே போதும் நமக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். 2 சைடும் நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணுங்கள். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் நமக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா கலந்து தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி வச்சுக்கலாம். இது பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சமாக கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ நம்ம நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை மாவில் நல்லா நனைச்சி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். மிதமான தீயில் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நான் மீதி இருக்கிற மாவில் ஒரு 1.25 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கிறேன். இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும் நமக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா போட்டு கலந்து வச்ச மாவில் வேக வச்ச முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுனால நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவில் நான் ஆனியனை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் இந்த மாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.